வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. நான் சொல்றேன், நீ எங்க வேலை பாருங்க. அண்ணே இல்லண்ணே, இப்போ ஒரு சாரை பார்க்க தான் போலான்னு இருந்தோம். அதான் தம்பி சொல்றாருல, நீ ஒரு பக்கம் முயற்சி பண்ணு. தம்பி அது வரைக்கும் இங்க வேலை பார்க்கட்டும். ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு வாரமோ 2 வாரமோ இங்க வேலை பார்க்கட்டும். நல்ல வேலை கிடைச்சிட்டா அங்க போகட்டும். அரவிந்த், மல்லிகிட்ட நான் சொல்லிக்கிறேன். நான் இங்க வேலை பார்க்கறத பத்தி நீங்க அவகிட்ட சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சார் என்ன சார் நீங்க? சரி தம்பி, நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க. நாளைக்கு எதுக்குங்க? இன்னைக்கே நான் வேலையில சேர்ந்துக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். சார், நான் போய் என் லஞ்ச் பேக் எடுத்துட்டு சார் வந்துடுறேன். சார் நீங்க இருங்க சார், நான் போயிட்டு வந்துடுறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். சார் பரவாயில்ல சார், நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். பார்த்து பத்திரம் சார். அண்ணே வரேண்ணே. வாப்பா. வரேன். வாங்க தம்பி. வாங்க, சொல்லுங்கம்மா. யார் பேர் கர்ச்சனை? விஜய், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. விஜய், பரணி நட்சத்திரம், மேஷ ராசி கொண்ட நபர் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ வாழ்க்கையிடும் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கிக்கலாம். ஆனா குடும்பத்துல ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காத அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது எவ்வளவு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எங்களை குடும்பமா ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு தான் நான் உனக்கு நன்றி சொல்லணும். உனக்கு காணிக்கையா கொடுக்கறதுக்கு கையில ஒன்னும் இல்லைன்னா கூட மனசுல இருந்து உன்கிட்ட உரிமையா கேட்கறதுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. நாங்க உழைச்சு முன்னுக்கு வரணும். அவரு படிப்படியா முன்னேறி பழைய மாதிரி 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற நிலைமைக்கு வரணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். ஆக்கலும் மழைக்கல் காக்கல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்தும் விளங்கும் சக்தி. ஆக்களில் வாணியாவாய் அழுத்தலில் நீ திருவாவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேலை வந்தால் அந்த தொக்கையாவாய். ஓம் ஆதிசக்தி நவளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. ஏய் நில்லு மல்லி. என்ன மல்லி அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? குத்துக்கள் மாதிரி நான் நிக்கிறது தெரியலையா உனக்கு? சாக்கடைய பார்த்தா ஒதுங்கிதானே போகணும். நான் சாக்கடையா? இந்த வாய்க்கு தான் நீ இந்த நிலைமையில இருக்க. நான் நல்ல நிலைமையில தான் இருக்கேன். கூழ குடிச்சாலும் கௌரவமா வாழ்றோன்னு பெருமை பேசுற ஜென்மங்க தானே நீங்க. உங்க நிலைமைய பத்தி எனக்கு தெரியாது. உன்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது நடந்துச்சா இல்லையா? என்ன உன்னோட சேர்த்து என் தம்பியையும் விரட்டி விட வேண்டியதா போச்சு. அத நினைச்சாதான். 1 நிமிஷம். 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 1 நிமிஷம்.
என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவேன்னு பாத்தியா? என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என் அருமை தம்பி பொண்டாட்டி. ஆடு, முடிஞ்ச வரைக்கும் ஆட்டம் ஆடு. இதே ஆட்டோன்னு சொல்ற? நல்லா ஆட ஆரம்பிச்சா நீ என்னன்னு சொல்லுவ? ஆமா, சோத்துக்கு என்னடி பண்றீங்க? உன் பெரியம்மா காரி பாவப்பட்டு கஞ்சிலாம் அனுப்பி வைக்கிறாளா? குருணையா புழுங்கல் அரிசியா? எதுல கஞ்சி காசுற? அவதான் பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆச்சே. அவ சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நீங்க 4 நாள் குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டாலே எல்லாம் காலியா போயிடுமே. 5வது நாளுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? ஓ, அத சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்தியா? என்ன வேண்டிக்கிட்ட? என் புருஷனுக்கு நல்ல வேலையை கொடுன்னு வேண்டிக்கிட்டியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுரி. இந்த சூழ்நிலையிலயும் புருஷனை விட்டு கொடுக்காம இருக்க பாத்தியா? நீ உத்தம பத்தினி தான். உன்கிட்ட இங்க யாரும் சர்டிபிகேட் கேட்கல, நான் போகணும். ஏய் மல்லி, என்ன மல்லி, எதுக்கு கிளம்புற? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அன்னதானம் போடுவாங்க, இருந்து சாப்பிட்டுட்டே போலாமே. அத சாப்பிட்டாலும் புண்ணியம்தான். சோறு சாமி தான், உழைச்சாதான் அது தெரியும். சாமி புண்ணியத்துல நாங்க 4 பேருக்கு சாப்பாடு போடுற நிலைமைக்கு வந்துருவோம். என்னது பாரா? அதனால சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போக வந்தேன். நன்றி சொல்ல வந்தியா? அப்படி நன்றி சொல்ற அளவுக்கு எந்த உயரத்துக்கு போயிட்டீங்க? போயிடுவோம். அவருக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. கௌரவமான போஸ்டிங் கொடுத்து அவரை மரியாதையா வச்சிருக்காங்க அந்த முதலாளி. வேலை கிடைச்சிருச்சா? எங்க? ஏன் அங்கேயும் போய் நாசம் பண்ணலானா? இங்க பாரு, அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவர் எங்க போனாலும் பொழைச்சுக்குவாரு. திருட்டுத்தனம் பண்ணி பொழைக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்ல. சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க, உழைக்கிறதுக்கு உடம்பு வலிச்சவங்க தான் அடுத்தவங்க சொத்தை திருடி உட்கார்ந்து சொகுசா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஏய், எங்கடி வேலை பாக்குறான்? சொல்லு, சும்மா என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. உன்னை நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்ல. பிச்சை எடுத்தாலும் திமிரு மட்டும் உனக்கு போகல. பிச்சையே எடுக்க போறேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எந்த ஸ்கூல்ல வெண்பாவை எங்களால படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னியோ அதே ஸ்கூல்ல அவ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவரை ஏமாத்தி சொத்த ஆட்டை போட்டல, இது உனக்கு நிலைச்சு நிக்காது. எப்படி நீ அவரை ஏமாத்தி சொத்தை வளைச்சு போட்டியோ அதே மாதிரி உன்னையும் ஒருத்தன் ஏமாத்தி உன்னை தெருவுல நிக்கதான் விட போறான். அத நாங்க பார்க்கதான் போறோம். ஆனா அப்ப கூட இவர மாதிரி நீ உழைச்சு முன்னுக்கு வர முடியாது. ஏன்னா உனக்கு உழைக்கவும் தெரியாது, திறமையும் கிடையாது. நீ தான் பிச்சை எடுக்கணும். அதுவும் உனக்கெல்லாம் யாரும் பிச்சை கூட போட மாட்டாங்க. சீக்கிரமே என் புருஷன் சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு மேல வரதான் போறாரு. நீ அத பார்க்கதான் போற. அடுத்த வேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல எப்படி இவ இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா? அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வேற சொல்லிட்டு போறா. இந்த ஃபீல்டுல இருக்கிற எல்லாருக்குமே விஜய் ஒரு ஃப்ராடு, 420, குடும்ப சொத்தை சீட் பண்ணி இவ்ளோ நாளா அனுபவிச்சுட்டு இருந்தான்னு நாம டீட்டெயிலா மெயில் அனுப்பியும் எந்த கிறுக்க இவனுக்கு வேலை கொடுத்திருப்பான்? அதுவும் நல்ல இடத்துல கிடைச்சிருக்காமே.
ஷரத், சொல்லுங்க மேடம். விஜய் வேலைக்கு போறானா? அதை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? வாய்ப்பு இல்லை மேடம். நாம தான் அவனை பத்தி எல்லா கம்பெனிக்கும் மெயில் போட்டிருக்கோமே. மண்ணாங்கட்டி மெயில் போட்டீங்க நீங்க. விஜய் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அது இனிமே நடக்க கூடாது. இங்க பாருங்க, 1 hour தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள அவன் எந்த கம்பெனில வேலை பார்க்கறான், எந்த பொசிஷன்ல இருக்கான், எவ்வளவு சம்பளம், அவனுக்கு வேலை கொடுத்த அந்த பைத்தியக்காரன் யாரு, அவன் நம்ம இமெயில பார்த்தானா இல்லையான்னு முழு டீடைல்ஸுமே எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே மேடம். நீ வெளியே வெயிட் பண்ணு. சரிங்க சார். வணக்கம் சதீஷன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க முருகேசன்? நல்லா இருக்கேன் சார். வண்டியில் என்ன ப்ராப்ளம்? 2 நாளா ஏசியில் ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். முடியாது சார். பசங்க 2 நாளா வேலைக்கு வரல சார். நாளை கொண்டு வரீங்களா? ஆஃப் பண்ணுங்க. பசங்க இருந்தாங்கன்னா உடனே சரி பண்ணி கொடுத்துருவேன். நாளை கொண்டு வரீங்களா? சார், என்ன ப்ராப்ளம் சொன்னீங்க? ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது தம்பி. இந்த வீக்கெண்டு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஏசி இல்லாமல் போக முடியாது. சார், நான் பார்க்கட்டுங்களா? என்ன முருகேசன், வேலைக்கு பசங்க இல்லைன்னு சொன்னீங்க? இல்ல சார், தம்பி இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காப்ல, அதான் சார். அதுக்கு என்ன, வேலை தெரியும் சொல்றாருல்ல, பார்க்கட்டுமே. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தம்பி நீங்க பாருங்க. ஓகே சார். சார், இது வெறும் சின்ன ப்ராப்ளம் தான் சார். இன்னைக்கு சாயந்தரம் கொடுத்துருவீங்களா? அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். என்ன முருகேசன், தம்பிய மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டீங்களே. தம்பி, லாங் டிரைவ் போறோம். ஏர், ஆயில், பிரேக் எல்லாம் செக் பண்ணிடுங்க. பண்ணிடலாம் சார். சரி. நீங்க வாங்க சார், உட்காரலாம். சார், வாங்க. அதுக்குள்ளேவா முடிஞ்சது? சார், இப்போ கூலிங் ஓகேவான்னு பாருங்க. தம்பி, ரொம்ப பர்ஃபெக்ட்டா பார்த்திருக்கீங்க. கை கொடுங்க. சார், கை கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க பேர் என்ன? விஜய் சார். குட். என்ன முருகேசன், இப்படிப்பட்ட வேலையாளை வச்சுக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. விஜய், வழக்கமா இதே மாதிரி சின்ன கம்ப்ளைண்ட்னு வந்தா 2-3 நாள் ஆகும்னு முருகேசன் சொல்லுவாரு. நீங்க உடனே பார்த்து கொடுத்துட்டீங்களே. நல்லா வருவீங்க தம்பி. தேங்க்யூ சார். எவ்வளவு ஆச்சு முருகேசன்? ஒரு 1500 ரூபாய் கொடுங்க சார். நல்ல ஆளை வச்சிருக்கீங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. தம்பி, இந்தாங்க.
ஐயோ இருக்கட்டும் சார். பரவாயில்ல தம்பி, வாங்கிக்கங்க தம்பி. நான் சந்தோஷமா தான் கொடுக்குறேன். இல்ல சார் வேண்டாம். பரவாயில்ல தம்பி, வாங்கிக்கங்க. சார் சார் இருக்கட்டும். டிரைவர் இதோ வந்துட்டேன் சார். தம்பி, உன்னை பார்த்தா பணக்கார பையன் மாதிரி தெரியுது. குடும்ப கஷ்டத்துக்காக இங்க வேலைக்கு வந்திருக்க. இங்கேயே கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா பசங்களும் உங்ககிட்ட இருந்து கத்துப்பாங்க. தொழில் என்ன உயர்வு தாழ்வு இருக்கு தம்பி, அதை தெளிவா அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். அதான் தம்பி முக்கியம். புரியுது சார். நான் இருக்கிற நெருக்கடியான அந்த நேரத்துல என்னை நம்பி நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க. நான் கண்டிப்பா உங்க கூட இருப்பேன். அப்படி சொல்லல தம்பி, வேலை கிடைச்சா தாராளமா நீங்க போலாம். ஒரு 6 மாசமாவது நம்ம கேரேஜில் இருந்தீங்கன்னா. இருப்பேன்னு நம்புறேன் சார். கார்பரேட் கம்பெனிலலாம் உடனே வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்டர்வியூ அட்டன் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு வேலையில் ஜாயின் பண்ணோன்னா ஒரு 5-6 மாதம் ஆகிடும். நல்லது தம்பி, வேலையை பாருங்க. அப்புறம் ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க சார். நாளைக்கு வேலைக்கு வர்றப்ப இந்த மாதிரி சட்டப்பேட்டெல்லாம் போட்டுட்டு வராதீங்க. என்னடா நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி சொல்லிட்டாருன்னு பாக்குறீங்களா? எனக்காக சொல்லல, இந்த வேலை அப்படி இப்படி ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா கிரீஸ் ஆயில்லாம் பட்டு சட்டை பேண்ட் எல்லாம் கரையாயிடும். இங்க வேலை செய்யற வரைக்குமாவது இந்த மாதிரி சட்ட துணி போடுற ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. சரிங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என் டேஸ்டுக்கே வாங்கியிருக்கேன் மல்லி. நீங்க எப்பவுமே இப்படிதானே போடுவீங்க? எவ்வளவு நாளா கவனிக்கிறேன், இது தெரியாதா? என்ன பாக்குறீங்க வள்ளிமா? டாடாவை இன்னும் வர காணுமே வெண்பா. டாடா வரலன்னா என்ன? குருமா வாசனை வந்துருச்சுல்ல, என்னை இழுக்குது. அப்பவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மல்லிமா. அப்படியா? அப்ப சாப்பிடுறியா? இல்ல இல்ல, டாடா வந்துருட்டோம். பசிக்குதுன்றியே. பரவாயில்ல மல்லிமா, 3 பேர் சேர்ந்து சாப்பிடுறது ஒரு ஜாலி தான். ஆமா. இவ்வளவு நாள் நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்ல. இனிமே நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எப்போ நம்ம வீட்ல இருக்கப்ப சேர்ந்து தான் சாப்பிடணும். சரி வெண்பா. மல்லிமா, கேண்டில் லைட் டின்னர் போயிருக்கீங்களா? கேண்டில் லைட்டா? அப்படின்னா வேற பெரிய லைட்டே இருக்காது, ஒன்லி கேண்டில்ஸ் தான். அப்புறம் கொஞ்சமா சீரியல் லைட்ஸ், அதுல பேசிட்டு ஜாலியா சாப்பிடுவாங்க. அதுக்கு பேரு தான் கேண்டில் லைட் டின்னர். இப்ப என்ன திடீர்னு? இல்ல, மீனு இருக்கால. ஆமா, அவ ஏதோ சொல்லி உன் ஆசையை தூண்டி விட்டுட்டாளா? போட்டோ காட்டின முடியுமா? போட்டோவா? போன்ல கொண்டு வராளா என்ன? இல்ல இல்ல, இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்றப்பவே சொன்னா நேத்து அவங்க மம்மி டாடி கூட கேண்டில் லைட் டின்னருக்கு போனாலாம். ஓஹோ, சரி சரி. ஈவினிங் அவ அம்மா கூப்பிட வந்துருந்தாங்களா, அப்போ அவங்க போனை வாங்கி போட்டோஸ் எல்லாம் காமிச்சா. சூப்பரா இருந்துச்சு. 131 லைக்ஸ் வந்துச்சு தெரியுமா? உனக்கும் லைக்ஸ் வேணுமா? அதெல்லாம் போலியான லைக்ஸ் வெண்பா. அதுல லைக் கிடைச்சு என்ன ஆக போகுது சொல்லு? இல்ல மல்லிமா, எனக்கு போகணும்னு ஆசையாவே இருக்கு. நாமளும் போக முடியுமா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள். கேண்டில் வெளிச்சத்துல டின்னர் சாப்பிடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இன்னைக்காச்சும் ஒரே ஒரு நாள் மல்லிமா, ப்ளீஸ் ப்ளீஸ். செல்லம்ல அவங்க அம்மாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கான், அதான் கேண்டில் லைட் டின்னருக்கு போனாங்களாம். இவ்வளவுதானே, விடு, நாமளும் போயிடுவோம். நிஜமா மல்லிமா? சும்மா எதுவும் சொல்லலையே. இல்லடா, நிஜமா தான் சொல்றேன். ஐ லவ் யூ மல்லிமா. மல்லிமானா மல்லிமா தான். என்னைக்கு போறோம்? என்னைக்கா? அது எதுக்கு தள்ளி போடணும்? இன்னைக்கே போயிடலாம்.
என்னம்மா எப்படி சொல்றீங்க? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பீங்களே. ஆமா, இன்னைக்கு டாடாக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலையில அவரோட ஃபர்ஸ்ட் டே. உனக்கும் ஸ்கூல் ஃபீஸ் எப்ப கட்டுவோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் கட்டியாச்சு. சோ இன்னைக்கு ஒரு ஹாப்பியான டே தானே? ஐயா, நான் ரொம்ப ஹாப்பி வலியுமா. பின்ன என்ன, இந்த சந்தோஷத்தை கேண்டில் லைட் டின்னர் வச்சு நம்ம வீட்லயே பார்ட்டி பண்ணிடுவோம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.